நான் புடவை மாத்தணும். நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன? நான் வெளியில போணுமா? இது ஏன் ரூம். ஏன் ரூம்க்குள்ளே வந்து என்னைய வெளியில போக சொல்றியா? நான் புடவை கட்டிக்கணுங்கிறதுக்காக தானே உங்களை போக சொல்றேன். அதெல்லாம் போக முடியாது. நான் வேற எங்க போய் கட்டிக்கிறது? வெளியே போய் கட்டிக்குவா? ஏன்? பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போய் கட்டிக்கோ. பாத்ரூம்ல எப்படிங்க புடவை கட்ட முடியும்? ஏன்? பாத்ரூம்ல நான் எப்படி புடவை கட்ட முடியும்? ஏய், என்ன? பாத்ரூம்ல புடவை கட்ட முடியாதா? ஏய், புடவை எப்படி கட்டணும் தெரியுமா? தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரிய வேணாம். நீ முதல்ல தள்ளி நில்லு. தள்ளி போ. போ. நீ எங்கேயாவது போய் கட்டிக்கோ போ. நான் பாத்ரூம்ல எல்லாம் போய் கட்டிக்க முடியாது. பாத்ரூம்ல தரை ஈரமா இருக்கும். என் புடவை தண்ணியில நனையும். அப்புறம் என் புடவையே ஈரமாயிடும். இதெல்லாம் புரியாம எதுவும் பேசாதீங்க. ஐயோ ஐயோ கடவுளே. ஹலோ, நான் புடவை கட்டணும், வெளியே போங்க. நீ குடிச்சியா? ஏமாத்திட்டாங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் குடிக்கலையா? இன்னைக்கு என்ன ரூமை விட்டு வெளியில அனுப்ப மாட்டீங்க. என்ன பண்றேன்? எழுந்து போயிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். நான் இப்படி தலை சொல்லிட்டேன். சோறாக்கிருக்கு அந்த கூட கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. என்னடா அவன் உட்காந்துருந்தா அது வேற வந்து என்ன கண்ணு சொல்லி வந்து சரி அவங்க பேசிக்கிட்டா என்ன இட்லி கடை போடுறாங்க. ஏன் இது இனிமே திறக்க முடியாது. காய் போட்டுறாங்க. யாருக்கு இல்லை காய்க்கும்ல. இது எப்படி காயும்? மழை வேகமா இருக்கு. காய போட எங்க வெயில நல்லா ஃபேனை கூட்டிட்டு தான் இருக்க முடியாது. குடும்பம் அம்மா எப்படி இருமா நீ அவ சொல்லுவா சொல்லுவா அப்புறம் கடைக்கு போமா கடைக்கு போயிட்டு வந்து நீ ஊர் கிளம்பிடுவீங்களா? நாங்க பெரிய இருக்கா போறோம். காலையில எந்திரிச்சு 10-11 மணி வரைக்கும் நான் பெஞ்ச்ல நிக்க போறேன். அங்கே தூங்க போறோம். ஞாபகத்துக்குள்ளப்பா எனக்கு ஒரு சோப்பு மெடிக்கல் காலையில எனக்கு ஒரு ஷவர் ஜெல் வாங்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஷவர் ஜெல் வாங்கணும். இந்த பேட், இந்த பெரிய பேட் வாங்கணும். சொல்லுங்க. செல்லுல நோட் பண்ணு. யாரோ கஞ்சி சரி அங்க போறாங்க. செல்லுல நீங்க எடுப்பீங்களா? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நோட்ஸ் இருக்கும், அதுல நோட் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்க எடுப்பீங்களா? கடலை பருப்பு இல்ல பாப்பா நீ போய் ஏமா பாப்பா என்ன பாப்பா பேண்ட் ஒண்ணு அயன் பண்ணி இருக்கு. பேண்ட் அயன் பண்ணல. அவளுக்கு வந்து போட்டு துவைக்கவே இல்லையாமா? சொல்லுங்க. நீங்க அந்த பேண்ட் மட்டும் சொல்லலாம். போட்டு எங்க போட்டு ஜீன்ஸ் அப்படிலாம் இருக்காது. டிஷர்ட் பெருசாக புதுசாக இருக்காது. நல்லா தான் இருக்கு. நேற்று போட்டதே போட்டுருவாங்க. இந்த பேண்ட்டை மட்டும் போட்டு டிஷர்ட் எதையா போட்டுக்கிட்டு டிஷர்ட் வெள்ளம் நேற்று போட்டு அதை போட்டு வரட்டுமே. வந்து போட்டு போறேன். வெள்ளம் நல்லா அதை போடுங்க. நாளைக்கு போட்டுக்குவோம். நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு ஷவர் பாப்பா வந்து ஷவர் ஜெல்லும் ஒரு பேட். இன்னைக்கு டே ஆமா இந்த பாட்டுல வந்து பொது ஏரியில் நீங்க எனக்கு பாட்டுல வேற ஆமா. அது என்ன செய்யணும்? வேற ரிம் இருக்குது. அப்ப வந்து சல்லி வச்சுக்கோ. இதை வாங்கக்கூடாது. இது பாருங்க. இப்பதான் அதை பார்த்து ஆஃப் நாங்கள் தள்ளி போட்டுருக்கேன். முதல்ல போனோன்னே எடுக்கக்கூடாது. வேற என்னது கார்த்திக் ஆஃபர்ல உள்ளது. பெரியப்பா அப்பா தான் கத்து கொடுத்தாரு. வாழ்க்கையில ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும். வீடு ஒண்ணு வாய்ப்பு சிமெண்டும் ஆமா. அது இல்ல அந்த கழிவுட்டாங்க. 2 பாட்டில் காலியா கிடக்குது. அது இன்னைக்கு வேண்டி நான் அம்மால வேற அவங்க வேற இல்ல. அந்த
கார்பெட் செஞ்சாதான் கழுவுறேன். அது வேற என்ன ஊத்தி கழுவுறீங்க? சீச்சி. வேற என்ன கையில கழுவுறீங்க? கடலை பருப்பு. கடலை பருப்பு. அதுக்கு பிறகு வேற வந்து எங்க போற பண்ணி இருக்கா? பத்திரமா போறது இல்லையா? எனக்கு அதெல்லாம் தெரியும். நீ முதல்ல கையை நீங்க எதிர்ச்சிட்டீங்கன்னா நான் கையெழுத்துற போறேன். நான் இப்ப கையெழுத்துட்டேன்னா நீங்க கீழே தான் விழுவீங்க. நீ முதல்ல நடந்து கையெடு விடு. சரி. ஐயோ, நான் சொட்டு தரையா சொன்னேன்ல, கேட்டீங்களா? தலைக்கு ஏதாவது தடம் வாங்கி வர கருகருன்னு இருக்குல்ல. மெடிமிக் சோப்பு போடுறேன். பவர் சோப் அங்க அதே விலை தாண்டா போடுறாங்க. தெரியல, அது 10 ரூபா தான் போடுறாங்க. வேட்டி கழட்டாம நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. எல்லாரும் ஒரே இந்த சேண்டை கலர் இந்த கூட நல்லா இருக்கல, வாங்கக்கூடாது. நீ போய் பாருங்க, அங்க வச்சிருப்பாங்க. இப்போ எதுக்கு 1000 ரூபாய் வாங்கிக்கலாம்ல, வேஷ்டி சட்டை வாங்கி எது வந்து வச்சுக்க. பாப்பா உனக்கு என்ன வாங்க? இந்த இதுல அஞ்சு 1000 தானே வாங்கியிருக்கேன். அதையும் முன்ன பண்ண வச்சுக்கேன்னா அவளுக்கு சட்டை ரெடிமேடா ஒரு ரெடிமேட் போட்டோம். வித்தியாசமா பொங்கலுக்கு போடக்கூடாது, தீபாவளிக்கு தான் வித்தியாசமா அவ்வளோ வேஷ்டி ஒரு கலர் வேஷ்டி தான் எடுத்துட்டேன். கலர் வேஷ்டி எடுத்துட்டு எப்படி ஒரு சட்டை எடுக்கணும்னா போன தடவை எடுத்து தந்துட்டு அதுமாதிரி பிளைன்லயே வேற நல்ல கலரா பார்த்து எடுத்துருவாங்க. 38 சைஸ்ல ஒன்று எடுத்து இந்த ஏரோ கட்டிங் வேண்டாம், அது நல்லா இல்லை. வேஷ்டி எடுக்க வேண்டாம், இது சும்மா சின்ன உங்க மாதிரி நார்மல் கட்டிங்காவே ஒன்று எடுங்க. இந்த வீட்டுல மூத்த மருமகள். அது மாதிரி நவீனுக்கு ஒரு L சைஸ்ல ஒரு சட்டை வச்சதே கிடையாது. அதாவது ஒரு வீட்டு பார்த்து கறி சுபத்ரா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கா. இந்த அப்படியே வீட்டுல நான் தான் இந்த கட்டை